வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊரு, அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி. கொடையாளிப்பட்டி அப்படின்ற பேருக்கு தகுந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் யார் வந்து பணம் சொல்லி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க. யார் உதவி கேட்டாலும் வந்து கொடுத்துருவாங்க. பணம் அப்படி நிறைஞ்சி வந்து வழிஞ்சு கிடக்கிற அந்த ஊருக்கு பேர் தான் கொடையாளிப்பட்டி. கொடையாளிகள் நிறைந்த ஊரு அந்த ஊருன்னு சொல்லி சொல்லுவாங்க. தானமா மட்டும் இல்ல, கடனாவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் கித்திரம் எதுவும் தேவையில்ல, சாட்சி எதுவும் தேவையில்ல, பாண்டு எதுவும் தேவையில்ல, எந்த உத்தரவாதமும் தேவையில்லாம பணம் சொல்லி போய் கேட்டா அவங்க வந்து கொடுத்துருவாங்க, எந்த உத்தரவாதமும் எதுவும் கேட்காம. அப்படி ஒரு ஊரு. அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி. ஒருவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து தேவைப்படுது. சொந்த பந்தம் எல்லாம் கேட்டு பாக்குறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா யாரும் கொடுக்கற மாதிரி தெரியல. இது கொடையாளிப்பட்டி இல்ல, வேற ஒரு ஊரு. இப்போ எல்லாரும் அவன் வந்து பாத்தீங்கன்னா கை விரிச்சிட்டதால அவன் வந்து அடுத்தவங்க கஷ்டத்தை பத்தி இந்த மாதிரி தெரிஞ்சுக்காம இந்த ஊர்ல வந்து இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் வந்து உக்காந்து இருக்கான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்டு இவனுக்கு அழுத்து போச்சு. அந்த ஊர்ல என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த வழியா ஒருத்தன் வரான். அவன் தான் வந்து இந்த மாதிரி ஏன்பா சோர்ந்த மாதிரி உட்காந்துருக்கன்னு சொல்லி கேட்கறான். அப்போ எனக்கு பணம் தேவைப்படுது, இந்த ஊர்ல யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு கொடையாளிப்பட்டியை பத்தின டீடைல்ஸ் வந்து அவன் சொல்றான். நீ வந்து கொடையாளிப்பட்டி அப்படின்ற ஊருக்கு போ, உனக்கு கடனாவும் சரி இல்ல தானமாவும் சரி, நிச்சயமா உனக்கு கஷ்டம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஊர்ல யாரை கேட்டாலும் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றான். அப்படியா, எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் போயிட்டு இருக்கான். இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்படியே பொடி நடைய நடந்து போயிட்டே இருக்கான். வயக்காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது மெதுவா அந்த ஊரோட எல்லை வந்துருச்சு. ஆஹா, கொடையாளிப்பட்டின்னு சொல்லி போட்டிருக்கு, ஊரோட எல்லையை வந்து மிதிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஊருக்குள்ள போனா யாரை கேட்டாலும் பணம் தருவாங்க கஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னானே அந்தாலு, நிச்சயமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஊரோட ரெண்டு பக்கமும் ரோட்டுக்கு சைடு, லெப்ட் சைடு, ரைட் சைடு எல்லா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. வேலை மும்மரமா நடந்து உழுதுகிட்டு இருக்காங்க சில பேரு. அப்போ அங்க ஒரு ஆளை பாம்பு கடிச்சிடுது. இப்போ இந்த பாம்பு கடிச்சதுக்கு பக்கத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாரும் இவனோட சத்தத்தை கேட்டு ஓடி வராங்க. ஐயோ பாம்பு கடிச்சுட்டாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா செய்ய வேண்டிய முதலுதவி எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறாங்க. ஆனா அதுக்கும் பலன் கொடுக்காம பாம்போட விஷம் அவனோட உடம்பு ஃபுல்லா ஏறி போய் அவன் செத்து போயிடுறான். இவன் செத்து போன உடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் இவன் ஆள் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அவனை தூக்கி ஒரு வாரமா போட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது வந்து உழுவுற வேலைய. அங்க ஒரு ஆளு இவனை பார்த்து சொன்னான், ஐயா நீங்க போற வழியில இவன் சொந்தக்காரனுக்கு வந்து சோறு கொண்டு வருவான், இவனோட சொந்தக்காரன் சோறு கொண்டு வரும்போது அவன்கிட்ட இவன் செத்துட்டதா போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடன் கேட்க வந்தவன்ட்ட சொல்றான். உடனே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த ஆளுக்கு. என்னடா அது, பாம்பு கடிச்சிச்சு, ஆனா அப்படி இருந்தும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க. இவன் செத்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே பேசாம தூக்கி போட்டு இவங்களோட வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை நடந்துகிட்டே, சரி இதை ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம போய் கடனை முதல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். அதே மாதிரி அந்த வேக்காட்டுல உள்ளவங்க சொன்ன மாதிரியே இந்த செத்து போன ஆளுக்காக சோறு ஒருத்தான் கொண்டு வரான். இந்த சோறு கொண்டு வர்றவன்கிட்ட பார்த்துட்டு, ஐயா நீங்க ஒருத்தருக்காக சோறு கொண்டு போறீங்களே, அந்த ஆளு பாம்பு கடிச்சு செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா அவன் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா நிக்கிறான். அப்புறம் அங்கேயே உக்காந்து கொண்டு வந்த சொத்தை அவனே சாப்பிட்டு முடிக்கிறான். பேசாம அதுக்கப்புறம் சாப்பிட்டு அவனவே திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதட்டம் இல்ல, அவன் அழுவும் இல்ல. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடன் கேட்க வந்தவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு, சரி இத ஊருக்குள்ள வந்து போய் கேட்டே ஆகணும், அதுக்கு முன்னாடி நம்ம பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனுஷனை போய் பாக்குறான். அவன்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு ரொம்ப பணம் அவசியமா தேவைப்படுது, நானும் யாராரு எங்க ஊர்ல கேட்டு பார்த்தேன், யாருமே எனக்கு உதவி செய்யற மாதிரி தெரியல, இந்த ஊருக்கு வந்தா யாராவது குடல் வள்ளல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. இந்த ஊரை பத்தின டீட்டெயில்ஸ் நான் கேட்டுதான் இங்க வரேன், எனக்கு தயவு செஞ்சு ஏதாவது தானமா கொடுத்தாலும் சரி இல்ல கடனா கேட்டாலும் கொடுத்தாலும் சரி நான் திருப்பி தந்துடுறேன், அதனால எனக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறான். இவ வந்து கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா, சரி நீ என்ன ஊருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, நான் இந்த ஊர் பக்கத்து ஊருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே தேவையான பணத்தை வந்து கொடுத்துறாரு. பணத்தை வாங்கிட்டதுக்கு அப்புறம் இவன் பேசாம போக வேண்டியதானே, அந்த மனசுல உறுத்திக்கிட்டு இருந்தா அந்த கேள்வியை எப்படியாவது வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் அந்த மாதிரி உங்க ஊரோட எல்லையை தாண்டி வந்துகிட்டு இருந்தேன், விவசாயம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்க, அப்போ வந்து ஒருத்தனை பாம்பு கடிச்சு அவன் அங்கேயே செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவசரமா ஓடி வந்தவங்க இவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஓரமா தூக்கி போட்டு வயல் வேலையில மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்க வேலை செய்யறவங்க எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, இந்த செத்து போன ஆளுக்காக வந்து ஒருத்தன் சோறு கொண்டு வருவான், அவங்ககிட்ட இவன் செத்துட்டான்னு
சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு சோறு கொண்டு வந்தவன்ட்ட சொன்னேன். அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு உக்காந்து அவனுக்கு கொண்டு வந்த சோத்தை எல்லாத்தையும் இவன் ஒரே ஆளே தின்னுட்டு திருப்பி அவனும் அழுவுல பதறாம அவன் பாட்டுக்கும் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன அர்த்தம், ஏன் இப்படி பண்றீங்க இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சந்தேகத்தை வந்து கேக்குறான். இப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு, நாங்க வந்து இதே மாதிரிதான் வந்து செய்வோம், நாங்க வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும்போது அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் செஞ்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்போ உழுவுற வரைக்கும் அந்த பணம் அங்கேயே தான் கிடக்குமா காட்டிலேயே? ஆமா, நாங்க உழுது முடிச்சதுக்கு அப்புறம் அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் செய்வோம், அழுவ மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஏன் உங்க ஊர்ல வந்து நீங்க வந்து என்ன செய்வீங்க செத்து போனா, ஏன் இந்த கேள்வியை கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெரியவர் கேட்கிறாரு. அதுக்கு எங்க ஊர்லாம் நாங்க வந்து பணத்தை தூக்கவே விட மாட்டோம், கட்டி புரண்டு கதறி அழுது புலம்பி நாங்க தீத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான். பெரியவர் வந்து இங்க யோசிச்சு பார்த்துட்டு அவங்கிட்ட கொடுத்த பணத்தை வந்து லவுக்குன்னு திருப்பி வாங்கிக்கிட்டாரு. இவன் பதறி போய் நிக்கிறான். என்னையா கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது பெரியவர் அதுக்கு சொல்றாரு, பணத்தையே விட மாட்டேன்னு சொல்லி கட்டி பிடிச்சு அழுதா கண்டிப்பா நான் கொடுத்த பணத்தை மட்டும் நீ எப்படி திரும்ப தர போற, அந்த ஊர்க்காரன் சேர்ந்தவன் தானே நீயும், அப்ப நீ போயிட்டு அவனுக்கு பணம் கிடையாதுன்னு சொல்லி விரட்ட விட்டுறாரு. இந்த கதையை ஒரு நண்பர் எனக்கு சொன்னார். இந்த கதை வேடிக்கையாக தெரிந்தாலும் இதில் ஆழமான கருத்து ஒன்று உண்டு. பணம் குணம் இவை இரண்டையுமே அவ்வளவு சுலபமாக விடுவதற்கு எமக்கும் மனம் வருவதில்லை என்பதே நிதர்சனம். இந்த உண்மையான இந்த ஒரு நிகழ்ச்சியை நண்பர் ஒருவர் பதிவிட்டிருந்தாரு. சோ இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இப்படி ஒரு ஊர் இருக்கா இல்லையானும் நமக்கு தெரியாது. ஆனா இதே மாதிரி ஒரு ஊர் இருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு தன்னுடைய முகநூல் பதிவுல. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு ஊர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அற்புதமான இதா தான் இருக்கும். ஆனா சொந்தக்காரங்க யாரு இறந்தாலும் அழுவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல எந்த அளவுக்கு வந்து சாத்தியம்னு சொல்லி தெரிய வரல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.